வணக்கம் நண்பர்களே. 3 மீன்களின் கதை மகாபாரதத்திலிருந்து. பாரதத்தின் 2 இதிகாசங்களில் மகாபாரதம் ஒன்றாகும். இது உலகின் மிக நீளமான கவிதை. மகாபாரதத்தின் கதைக்களம் உறவினர்களான பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான பெரும் போரை பற்றியது என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் அதில் உலக ஞானத்தின் வடிவத்தில் இன்னும் நிறைய இருக்கிறது. பெரும்பாலும் காவியத்தில் உள்ள கதாபாத்திரங்களுக்கு இடையிலான பல்வேறு உரையாடல்களில் புதைந்துள்ளது. எனவே கதையின் ஒரு சிறிய பதிப்பை படிக்கும்போது நம் வாழ்க்கையை வழிநடத்தும் இந்த பொக்கிஷங்களை நாம் இயல்பாகவே மறந்துவிடுகிறோம். நான் சொல்லும் கதை மகாபாரதத்தின் சாந்தி பர்வத்தில் காணப்படும் அத்தகைய ஞானக்கட்டிகளில் ஒன்றாகும். மகாபாரதத்தில் போர் முடிந்த பிறகு கிருஷ்ணர் மூத்த பாண்டவ இளவரசரான யுதிஷ்டிரரிடம் பீஷ்ம பிதாமகரை சந்தித்து ராஜ தர்மத்தை, ஒரு ஆட்சியாளருக்கான நடத்தை விதி கற்றுக்கொள்ளுமாறு பரிந்துரைத்தார். பீஷ்ம பிதாமக போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு தனது மரணத்திற்காக காத்திருந்தார். பீஷ்மர் உயிருடன் இருக்கும் மக்களில் மிகவும் ஞானிகளில் ஒருவர் என்பதை கிருஷ்ணர் அறிந்திருந்தார். தர்மத்தை பற்றிய விரிவான அறிவு அவருக்கு இருந்தது. நாகரிகத்தை தாங்கும் சமூகத்தின் ஒழுக்க ஒழுங்கு. பீஷ்மரின் மறைவுடன் அந்த அறிவு அனைத்தும் என்றென்றும் மறைந்துவிடும் என்று கிருஷ்ணர் நினைத்தார். எனவே தயக்கத்துடன் இருந்த யுதிஷ்டிரரை பிதாமகரிடம் சென்று தர்மம், குறிப்பாக ராஜ தர்மம் குறித்த அனைத்து சந்தேகங்களையும் நீக்குமாறு அவர் வலியுறுத்தினார். யுதிஷ்டிரர் இறுதியாக ஒப்புக்கொண்டு பீஷ்ம பிதாமகரை சந்தித்தார். அவருக்கும் பிதாமகருக்கும் இடையிலான உரையாடலில் பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு ராஜதர்மத்தை புரிந்து கொள்ள பல கதைகளைச் சொல்கிறார். கதைகளில் 3 மீன்களை பற்றியது. இதே கதை பஞ்சதந்திரத்தின் மித்ரபேதம், நண்பர்களை இழப்பது பகுதியிலும் உள்ளது. இது மகாபாரதத்திற்கு பிறகு வந்தது. பஞ்சதந்திர கதை சற்று வித்தியாசமானது. இந்த மகாபாரத கதை அதன் மூலமாக இருந்ததா என்பது தெரியவில்லை. ஒரு ஆட்சியாளர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றிய தொலைநோக்கு பார்வையை கொண்டிருக்க வேண்டும். மேலும் அவர் எவ்வாறு செயலில் விரைவாக நடந்து கொள்ள வேண்டும், அத்தகைய வளர்ந்து வரும் சூழ்நிலைகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பதில் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை விளக்க பீஷ்மர் பிதாமகர் பின்வரும் கதையைச் சொன்னார். பலவற்றுடன் பீஷ்மர் கூறினார், நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு குளத்தில் பல மீன்கள் வசித்து வந்தன. அவற்றில் 3 நண்பர்கள். குளம் அவ்வளவு ஆழமாக இல்லை. முதல் மீன் அனகதவிததா எல்லாவற்றிலும் புத்திசாலி. எதிர்காலத்தை தெளிவாக முன்னறிவித்து அதற்கேற்ப திட்டமிட முடிந்தது. இரண்டாவது மீன் பிரத்யுத்பன்னமதி என்று அழைக்கப்பட்டது. அவர் நல்ல மனநிலையை கொண்டிருந்தார். மேலும் சூழ்நிலைகள் எழும்போது அவற்றை சமாளிக்கவும் சிக்கல் சூழ்நிலைகளிலிருந்து வெளியேறவும் முடியும். மூன்றாவது மீன் தீர்க்கசூத்ரி தனது இரண்டாவது இயல்பாக தள்ளி போடுவதைக் கொண்டிருந்தார். செய்ய வேண்டியதைச் செய்வதை அவர் எப்போதும் தள்ளி போட்டார். ஒரு நாள் அனகதவிதா சில மீனவர்கள் குளத்தில் உள்ள அனைத்து மீன்களையும் பிடிக்க வர விரும்புவதை கேட்டிருந்தார். மாலை நேரமாகிவிட்டதால் மறுநாள் மீன் பிடிக்க வர திட்டமிட்டிருந்ததால் குளத்திலிருந்து தண்ணீரை படிப்படியாக வெளியேற்றுவதற்காக கீழ்மட்டங்களில் சில ஆழமற்ற வடிகால்களையும் அவர்கள் தோண்டினர். ஞானமுள்ளவனாக அனகதவிதா வந்து உடனடியாக தனது 2 நண்பர்களை எச்சரித்தான். ஆபத்து பதுங்கியிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது என்று அவன் கூறினான். அருகிலுள்ள குளத்திற்குச் செல்லும் ஒரே கால்வாய் வழியாக நீந்திச் செல்வது பாதுகாப்பானது என்று நான் நினைக்கிறேன். ஆபத்து வருவதற்கு முன்பே அதை எப்போதும் எதிர்கொள்ள வேண்டும். வா, போகலாம். தீர்க்கசூத்ரி கவலைப்படாமல் இருந்தான். எதையும் கற்பனை செய்யாதே என்று அனகதவிதாவிடம் சொன்னான். அப்படி எதுவும் நடக்காது. எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை. அவ்வளவு அவசரம் தேவையில்லை. நீ கவலைப்படாதே, எங்களையும் கவலைப்படாதே. தீர்க்கசூத்ரி சோம்பேறித்தனமாக குளத்தின் அடிப்பகுதிக்கு நீந்தினான். அனகதவிதாவின் பயம் செல்லுபடியாகும் என்று பிரத்யுத்பன்னமதி ஒப்புக்கொண்டார். ஆனால் மீனவர்கள் வரும்போது அந்த பிரச்சினையை சமாளிக்க முடியும் என்று அவர் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார். நேரம் வரும்போது நான் செயல்படுவேன் என்று அவர் கூறினார். அனகதவிதா தனது முடிவில் உறுதியாக இருந்து அன்று மாலையில் கிடைத்த ஒரே கால்வாய் வழியாக ஆழமான குளத்திற்கு நீந்திச் சென்றார். எதிர்பார்த்தபடி மறுநாள் மீனவர்கள் வந்தார்கள்.
தண்ணீர் மிகவும் ஆழமற்றதாக இருந்ததால் அவர்கள் வலையை வீசி தீர்க்கசூத்ரி உட்பட கிட்டத்தட்ட அனைத்து மீன்களையும் பிடித்தனர். மீனவர்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருந்ததால் பிரத்யுத்பன்னமதி அதிர்ஷ்டவசமாக தப்பினார். ஆனால் அவர்கள் மீண்டும் வலையை வீசினால் தன்னால் தப்பிக்க முடியாது என்பது அவருக்குத் தெரியும். எனவே அவர் விரைவாக யோசித்து வலையை வாயால் பிடித்து வலைக்கு வெளியே தானும் சிக்கியதைப் போல தொங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் வலையில் ஏராளமான மீன்கள் இருந்ததால் மீனவர்கள் பிரத்யுத்பன்னமதியை கவனிக்கவில்லை. ஒரு பெரிய பை போல இருந்த வலையை அவர்கள் எடுத்து அருகிலுள்ள பெரிய குளத்திற்குச் சென்று மீன்களுடன் சேர்ந்து அதை குளத்தில் நனைத்து மீன்களை கழுவினர். பிரத்யுத்பன்னமதி இதை எதிர்பார்த்திருந்தார். வலையின் கழுத்து கட்டப்பட்டிருந்ததால் எந்த மீனும் உள்ளே இருந்து தப்பிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் வலைக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருந்த பிரத்யுத்பன்னமதி தனது வாயிலிருந்து வலையை விடுவித்து தண்ணீரில் நழுவி பாதுகாப்பாக நீந்திச் சென்றார். தீர்க்கசூத்ரி தனது சோம்பேறித்தனத்திற்கும் செயலற்ற தன்மைக்கும் பலியாக வேண்டியிருந்தது. இப்போது என்று பீஷ்மர் யுதிஷ்டிரரிடம் கூறினார். காலதாமதப்படுத்தும் ஒரு ஆட்சியாளர் தனது சிந்தனையில் குழப்பமடைந்து சரியான நேரம் எப்போது வந்துவிட்டது என்பதை உணராமல் தீர்க்கசூத்திரரைப் போல அழிக்கப்படுகிறார். தான் புத்திசாலி என்று நினைத்து சரியானதைச் செய்ய கடைசி நிமிடம் வரை காத்திருப்பவர் பிரத்யுத்பன்னமதியைப் போல ஆபத்தை எதிர்கொள்கிறார். மேலும் ஆபத்து வெகு தொலைவில் இருந்தாலும் அதை அமைதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பவர் அனகதவிததாவைப் போல தனது குறிக்கோளில் வெற்றி பெறுகிறார். இது மகாபாரதத்தில் வரும் 3 மீன்களின் கதை. கதை சொல்லும் கலை இதிகாசங்களில் உள்ளதைப் போலவே பண்டைய காலங்களிலிருந்தே பெரியவர்கள் கூட கற்றலை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது மிகவும் சுவாரஸ்யமானது, இல்லையா? இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.